அதாவது கால் பாய்ஸ் பசங்க போய் பாதிச்சுட்டு இல்லை அதில் போய்கிட்டு இருக்க பையன் ஏதாவது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கானா இல்லை சொல்லியிருக்கானா? நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? ஆக்சுவலி போன பசங்க நான் பார்த்துருக்கேன், இந்த ஃபீல்டில் நான் பார்த்துருக்கேன். போயிட்டு வந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்ச பசங்க தான் இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக அனுபவிச்சிருக்காங்க. அதுவே அந்த சந்தோஷமே ஒரு கட்டத்தில் பார்த்தா துன்பமாக மாறிடும். ஒரு சாப்பிட்றேன், ஒரு பிரியாணி எவ்வளோ காலம் சாப்பிட முடியும், அதே தான் நான் சொல்லுவேன். அது சாப்பிட சாப்பிட அவனுக்கு என்ன பண்ணும், அதுவே திக்கிட்டுரும். ஆனால் கேர்ள்ஸுங்கிறது அது திக்கிட்டாது. இவங்களை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணி இவங்கள டெய்லி பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பசங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் இவனுக்கு போகணும்னு நினச்சாலும் அவங்க வந்து விட மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பசங்க வந்து அங்கே தப்பிச்சு வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டு வீட்டோட வந்து இருந்துட்டு ரொம்ப அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கின்னு மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏன்டா அந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்புன பசங்க தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். இல்லைண்ணா, ஒரு சின்ன அட்வைஸ் தான். பசங்க சொல்லணும்னா கால் பாய்ஸ்ன்ற ஒரு ஆப் மூலிமா கால் பாய்ஸ்ன்னு சில பேர் வந்து என்ன ஆப்னே தெரியாமல் கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஒர்க்குன்னே தெரியாமல். அவங்களுக்கே என்ன அட்வைஸ் பண்ணுறது? ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து உழைச்சி சம்பாதிக்கணுன்ற அந்த இதுவும் கிடையாது. இல்லை நம்ம சொந்த தொழில் செய்யணும், இல்லை அந்த இடத்துல போய் ஒர்க் ஒரு 12 மணி நேரம் ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. எதனா ஒரு வேலை ஈஸியாக கிடைக்குமா, அது மூலமாக சம்பாதிக்கலாமா, அப்படி தான் இப்போ இருக்கிற பசங்களுடைய மனநிலைமை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணுறப்ப ஈஸியாக ஒர்க் எதுன்னு பார்க்குறப்போ இந்த கால் பாய்ஸ் எஸ்கார்ட்ஸ் சொல்கிறேன், இந்த கால் பாய் சர்வீஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறேன். தேடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யான ஸ்கேம் பண்ணுற கம்பெனி மூலம் அவங்க வந்து ஓகேண்ணா. இவ்வளோ பிரச்சனையை தில்ல வந்து பேசும்போது உங்களுக்கு எதனா ஸ்ட்ரகிள் வந்து இருக்குது. நான் வந்து இது எதுக்காக பேசுகிறேன்னா, நிறைய பசங்க என்கிட்ட சொல்கிறாங்க நான் போய் மாட்டிக்கினேன், அதை மாட்டிக்கினேன். எனக்கே ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி என்ன ஆச்சு, நான் வந்து பேசுகிற மாதிரியே பேசி நான் வந்து கால் பாய் ஜாப்ஸ் வாங்கி தரத்தாகவும் இதுன்றதாகவும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி விழிப்புணர்வே பண்ணுறேன். நான் வாங்கி தரத்தாகவும் என்கிட்ட வேலைகள் இருக்குது, நீங்கள் காசு அனுப்புன்னு சொல்லி என்னுடைய வாய்ஸ்லேயே நான் மெசேஜ் பண்ணுற மாதிரி பேசி நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, காசு வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் இது வந்து என்னோடய இன்ஸ்டா வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் கேர்ள்ஸை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஐடி எடுத்து வேறு ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறதும், இவங்க வந்து தப்பான கேர்ள்ஸ்ன்றதும் அந்த கேர்ளே பேசுகிற மாதிரி அவங்க ஐடியும் ஹேக் பண்ணி அந்த கேர்ளே போய் பேசுகிற மாதிரி, நான் இப்படியாப்பட்ட பொண்ணு, நீங்கள் என்கிட்ட வாங்க, இது மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, கால்பாய் இதெல்லாம் தேடாதீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்கு இருக்கோ அதை அழகாக பாருங்கள், அழகாக குடும்பத்தை பாருங்கள். இந்த குடும்பத்தில் கிடைக்காத சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்காது. நான் சொல்கிற விஷயம் தான். இது போல் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் என்ன ஒரு முடிவில் இப்போ எடுப்பீங்களா, கால் எடுப்பீங்களா, கட் பண்ணி விட்டுருவீங்க? ஆக்சுவலி நான் அறிவுரை தான் நிறைய பேர் சொல்லுவேன். இந்த மாதிரி ஜாப் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி, அறிவுரை தான் சொல்லி அனுப்புவேன். வேணா அந்த ஃபேஷன் ஃபீல்டில் வாங்க, நீங்கள் முன்னேறுங்க. இப்போ நான் ஃபேஷன் ஷோலாம் பண்ணுறேன்ல, அதில் நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அறிவுரை தான் நான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா இதுமாரி லாக் ஆகிருக்கீங்களா ஒரு இடத்துல போயிட்டு, ரொம்ப சொல்ல முடியாது உங்ககிட்ட, இதுமாரி தயக்கத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு தயக்கம் எதனா ஏற்பட்டுது அவங்களுக்கு லைஃப்பில்? அவங்களும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லி என்கிட்ட இது பண்ணி அதுக்கான சொல்யூஷனாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி போங்க, ஒரு மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட யாருன்னா இதுமாரி வீடியோலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ திடீர்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க, பார்க்கலாம்னு சொல்ல முடியாது, பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஃபேமிலியோட நம்பர் வந்து எதனா? ஆக்சுவலி வந்து நம்ம ஃபேமிலிக்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ண முடியாது. தெரிஞ்சு தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. எந்த விஷயம் இப்போ நம்மளுக்கு நடந்தாலும் நான் வீட்டில் ஷேர் பண்ணிவிடுவேன். அதுதான் எனக்கு. இல்லைன்னா நான் வீட்டில் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயங்களும் வீட்டில் நான் ஷேர் பண்ண விஷயம். சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி வந்து என்னென்னா, நான் பார்த்துருக்கேன் இந்த கால்பாய் நிறைய வந்து கால்பாய்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜாபே கிடையாது. நீங்கள் எதுக்கும் வராதிங்க. ஏன்னா வந்து இது வந்து சும்மா இது ஒரு மாயை தான். இது இப்படி போனால் இது நல்லா இருக்கும், அதில் காசு அதிகமாக வரும், இப்படி வரும், அது வரும், இதெல்லாம் வந்து அவ்வளோ கிடையாது. ஓகேவா? அதில் ஸ்ட்ரகிளும் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, நீங்களாக இருங்க. உங்களுடைய சம்பாதியம், உங்களுடைய தொழில், அதை பாருங்கள். நீங்கள் அதை லவ் பண்ணுங்கள். மற்ற இதை விட்டுட்டு நம்ம லக்ஸரியாக இருக்கலாம். ஏன் நீங்கள் உங்கள் தொழிலே லக்ஸரியாக இருக்கலாமே, நீங்கள் அதை பண்ணாலே பக்காவாக இருக்கலாம். ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரியான தொழிலில் நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதில் போனால் தான் தெரியும் உங்களுக்கான அதை வந்து ஒரு பலாப்பழம் பார்க்குறதுக்கு எப்படி, அந்த மாதிரி தான் உங்களுக்கு சும்மா தான் அந்த மாதிரி.
ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு மாயை தான். இந்த கால்வாய்ன்றது ஒரு மாயை தான். இதை வந்து நீங்கள் வரணுமா வராதான்றது சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். யாரும் உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் முடிவெடுங்க. எந்த ஒரு நீங்கள் பக்குவமாக பார்த்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, தொழில் என்ன பண்ணுறீங்களோ அதில் அழகாக முன்னேறுங்க. அதில் உங்களுடைய தனித்திறமையை காமிச்சு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆகிட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க. இதில் தான் உங்களுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் தொழிலில் போனாலே உங்களுக்கு அழகான லைஃப் இருக்குது, உங்கள் குடும்பம் இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.